பாத்திமா, குர்பானி கறி கொடுக்கணும்ப்பா, ஆடு அறுக்கணும். அதனால நீங்க தொழுகைக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு ஆள் அமுச்சு விடுங்கப்பா. ஏன்னா தொழுதுட்டு வரதுக்குள்ள நம்ம ஆடெல்லாம் கட் பண்ணி வச்சு பேக்கிங் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா பெரிய வேலையே முடிஞ்சிருப்பா. இன்ஷால்லா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆள் அமுச்சு விடுறீங்களா? யாரு தொழுகைக்கு முன்னாடி பிராணிய அறுக்குறாங்களோ அவங்களோட சொந்த தேவைக்காக அந்த பிராணியை அறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. அது குர்பானி கணக்குல வராது. ஆமாப்பா, தொழுகைக்கு முன்னாடியே நமக்கு ஆடு வந்து அறுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிடும்லப்பா இன்ஷால்லா. யாரு தொழுகைக்கு பின்னாடி குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களோட குர்பானி தான்ப்பா அல்லாஹ்விடத்துல பூர்த்தி ஆகும். இப்படி பண்றவங்க தான் முஸ்லிம் வழியில நடந்தவங்களாக கருதப்படுறாங்கன்னு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்கப்பா. அஸ்தஃபிருல்லா, அப்படியா ஃபாத்திமா? இன்ஷால்லா எனக்கு தெரியாதுப்பா. இனிமே இந்த மாதிரி தவிர நான் செய்ய மாட்டேன். இன்ஷால்லா தொழுதுட்டு வந்தே குர்பானி கொடுக்குறேன்ப்பா. அப்படி நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுக்குறாங்கன்னா அந்த குர்பானி கணக்குல வராதுப்பா. இன்ஷால்லா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. குர்பானின்றது தொழுகைக்கு பின்னாடி தான் கொடுக்கணும். அதை தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.